கேமரா வந்து ரோப் கேமராவில் ஒரு 200 அடி புல் பேக்கில் நம்ம கேமரா இருக்கும். விருமாச்சின்னு கட்டுவார். அது கேமரா பேக் போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் தூரம் பேக்கில் வந்துட்டே இருந்த கேமரா ஒரு டப்புன்னு ஒரு சவுண்டு கடிச்சு. இல்லை ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்லாம் போயிடுச்சு அவங்க கையில். ஒரு செகண்டில் அவர் ஒரு ஜிம்னாஸ்டிக் பிளேயர்ன்றதால உடனே கையில் ஹேண்டில் பண்ணார். அங்கேருந்து ஒரு 20 அடியிலேருந்து வால்ட் ஆகிட்டார். மலையாளத்தை நான் தனியாக சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு படத்துக்கு பட்ஜெட்டை மீறி இதுக்குள்ளே தான் படம் பண்ணணும். அந்த படத்தை இவ்வளோ ஆன் ஸ்க்ரீனில் என்ன வேணால் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு 20 கேரவனு அந்த இது ஆர்டிஸ்ட் இவங்க அது நிறைய வச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு சினிமாவுக்கு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பண்ணுற செலவை அவங்க ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. டாக்ஸ் ஆஃப் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்டென்ட் டைரக்டர் சுப்ரீம் சுந்தர். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சார் 2005 நீங்க பயணம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஆணையோட. ஆணையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய படங்கள் ஒரு மொழியில இல்ல பல மொழியில தட் இஸ் இந்தியா முழுக்க போயிட்டு நீங்க ஸ்டண்ட் கொரியோகிராஃபி ஸ்டண்ட் டைரக்ஷன் பண்ணிட்டு வரீங்க. சார் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வெறி தான், தட் இஸ் ஒரு ஃபயர் தான் கண்டிப்பா காரணமா இருக்கணும். இதை தாண்டி யார் உங்களுக்கு இதோடைய புரோத்பலமா யார் இருக்காங்க உங்களுக்கு? இது வந்து எங்களுடைய பரம்பரையாக நாங்கள் விரும்பி செய்கிற தொழில் நினைக்கிறேன். 4th ஜென்ரேஷனாக நாங்கள் இருக்கோம். என்னோடய தாத்தா தான் ஸ்டண்ட் சோமு. எம்ஜிஆருக்கே குருநாதர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் எம்ஜிஆர் படங்கள் பண்ணியிருக்காரு. உத்தமபுத்திரன், சந்திரலேகா, அன்றைக்கே பேன் இண்டியா மூவி பண்ணியிருக்காரு. ஸோ எஸ்எஸ் வாசன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டண்ட் இயக்குனராக இருந்து பெரிய புகழ் பெற்று இருந்தார். காலப்போக்கத்தில் அவர் போனதுக்கப்புறம் அப்பா வந்து ஒரு ஸ்டண்ட் டைரக்டர் ஆனார். அவர் பெருசாக ஷைன் பண்ண முடியல. அப்புறம் அண்ணன் ஆக்ஷன் பிரகாஷ்ன்னு சொல்லிட்டு அவர் நல்ல படங்கள்லாம் பண்ணிட்டு வந்தார். ஸோ அவர்கிட்ட நான் உதவி இயக்குனராக இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர்கிட்ட இருந்தேன். அப்புறம் தளபதி தினேஷ் மாஸ்டர் தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன்னா அந்தளவுக்கு கொண்டு வந்தது என்னை தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டு என்னை எல்லா இடத்துலையும் என்னை அறிமுகப்படுத்தி நல்ல டேலண்டாக இருக்க பையன் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினது அவர் தான். அவர் மூலமாக தான் எனக்கு ஆணை படம், அர்ஜுன் சார் படம் கிடச்சிது. ஸோ 2005 நான் மாஸ்டர் ஆனேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணேன். சென்னை 28 இருக்கட்டும், காதலில் விழுந்தேனா இருக்கட்டும், மாயண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம், முத்துக்கு முத்தாக ஒரு டேரக்டர் படம் பண்ணி ஒரு 2 படம் 3 படம் 4 படம் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் அந்த 1லேருந்து 10க்குள்ளே இருக்க ஒரு ஸ்டண்ட் டைரக்டர் வரிசையிலே இருந்தனே தவிர 1ஆம் இடத்துக்கு என்னால் போக முடியல. ஒரு 5ஆம் இடம் 7ஆவது இடம் அப்படி மாறி மாறி வந்துட்டுருக்கேன். முதல் இடத்துக்கு என்னால் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு விஜய் மில்டன் அறிமுகம் கிடச்சார். ஸோ அவர்கிட்ட கேமராமேன் காதலில் இருந்துன்னு பண்ணும்போது அவர் ரொம்ப மேலே ரொம்ப அவருக்கு போயிடும். அவரும் பிரசாத் டைரக்டரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை தான், சுப்ரீம் சுந்தர் அவருக்கு நல்ல ஒரு டைரக்டர் கிடச்சா ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டராக வருவார்னு அன்றைக்கே சொன்னார். அது என் காதில் இன்னும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு இது எனக்கு தன்னம்பிக்கை அதிகமாக கொடுத்துச்சு. அப்புறம் கோலி சோடான்னு நாங்கள் ஒரு படம் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது எனக்கு நிறைய விருதுகள் வாங்கி கொடுக்கப்பட்டது. அப்படி இருந்து கூட நான் பெரிய இடத்துக்கு என்னால் போக முடியல. ஸ்ட்ரகிள் லைஃப்லேயே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கோலி சோடா 2ன்னு ஒரு படம் பண்ணும்போது செம்மன் வினோத்னு சொல்லிட்டு ஒரு மலையாளத்துலேருந்து ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் ரைட்டர்னு ஒரு கேரக்டர் அவர் நடிக்க வந்தார். ஸோ அவர் என்னோடய ஃபைட்ஸ்லாம் பார்த்துட்டு இது மலையாளத்துக்கான ஒரு ஆக்ஷன் நல்லா இருக்குது, உங்ககிட்ட ஸ்டைல் இருக்குது, அதுலேயே ராவும் இருக்குது, இது மலையாளத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் வர முடியுமானாரு. கண்டிப்பாக வரேன் சார். என்னோடய பேக் போனாக இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நான் இருக்கேன்னு காரணம் மலையாள இண்டஸ்ட்ரியில் தான் என்னுடைய ஒரிஜினாலிட்டியும் என்னுடைய என்ன இருக்குது என்கிட்ட ஸ்டஃப்னஸ் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எனக்கு ஆக்ஷன் கொடுத்தாங்க. அங்கே எல்லா படங்களும் நான் நிறைய ஹிட் படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்ஷனாக பேசப்பட்டது வரதனாகட்டும், நிறைய படங்கள் பீஷ்மபரமாக இருக்கட்டும், நான் வாங்கின நேஷ்னல் அவார்டு வாங்கின ஐயப்பன் கோஷியாக இருக்கட்டும், தள்ளுமாலா, மின்னல் முரளியாக இருக்கட்டும், 68 படங்கள் மேலே அங்கே பண்ணி பெரிய லெவல் வரும்போது தான் சந்தீப் அங்கே நீங்கள் அனிமலுக்கு உங்களை கூப்பிட்டு உங்களை ஹிந்தியில் வந்துட்டு பண்ணி வச்சு நீங்கள் ரன்பீர் கபூரை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ரன்பீர் கபூர் அவருடைய இத்தனை நாள் படங்கள் எங்கேயுமே ஆக்ஷன் படம் பண்ணதே இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் அனிமலில் வந்துட்டு அவர் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. அதுவும் யதார்த்தமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு காமன் மேன் ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் அந்த எமோஷனோட ஃபைட் பண்ணானா எப்படி இருக்கும் அந்த ஃபைட் பண்ணியிருக்கீங்க, ஃபைட் சொல்லி கொடுத்துருக்கீங்க அவருக்கு. சார் எப்படி இந்த ரன்பீர் கபூரை ட்ரெயின் பண்ணுறது? இல்லை அதுதான் அவங்க வந்து நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்டைல் ஆஃப் இருக்கும். ஹாலிவுட் ஸ்டைலில் ஆக்ஷன் பார்த்துருப்பீங்க, அது நம்ம ஊருக்கு செட் ஆகாது. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் ஒரு ஆக்ஷன் இருக்கும், அதுவும் சவுத் இந்தியா பேஸில் செட் ஆகாது. நம்ம தமிழ், தெலுங்கு, மலையாளம், இதெல்லாம் கன்னடா, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நார்த் இந்தியாவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்ஷன்ஸ் எல்லாமே. ஹாலிவுட் தரத்துக்கான விஷயங்களை அவங்க பண்ணுவாங்களே தவிர ஒரு நேட்டிவிட்டியான ஒரு ஆக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் பில்டப்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து கதையிலே நம்ம எல்லா டேரக்டரும் கதை சொல்லும்போது எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டரும் நாங்களாம் கதையில் போய் கதைக்குள்ளே நாங்கள் ட்ராவல் பண்ணி அப்படி ஒரு ஆக்ஷன் எடுப்போம். ஸோ இப்படி அந்த ஹிந்தி படம் எனக்கு அனிமல் கிடைக்கும்போது ஒரு 5 ஃபைட் மாஸ்டர் அவர் பார்த்துருக்காரு. 5 ஃபைட் மாஸ்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஹாலிவுட் இன்க்ளூடிங் ஹாலிவுட். இன்றைக்கி ஹாலிவுட்னா ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர்னா அப்படியே பயங்கரம் சல்யூட் அடித்து அப்படியெல்லாம் இண்டஸ்ட்ரியில் கொண்டாடுற காலத்தில் அவர் ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டரே ரிஜெக்ட் பண்ணார்.
பண்ணிவிட்டு என்ன தள்ளுமலான்னு ஒரு படத்தை பார்த்து தேட்டர் ஃபைட்டை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ரொம்ப இதாக இருக்குது, இந்த மாதிரி ஆக்ஷன் தான் நான் விரும்புகிறேன், எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டார். கோவாக்கு வந்து அவங்க எல்லாருமே குரூவாக வந்தாங்க. நாங்கள் கங்குவா ஷூட்டிங்கில் இருந்தேன், வந்து எங்கே மீட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே சீக்வன்ஸ் சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சார் ரன்வீருக்கு அப்புறம் வந்து இன்னும் ஆக்ஷனாக பண்ணலை சார், அவர் சின்ன சின்ன படம் பண்ணியிருக்காரு, சின்ன ஆக்ஷன் பண்ணியிருக்க லவ் பாயாக இருக்கார், அவருக்கு இவ்வளோ பெரிய ஆக்ஷன் வந்து சும்மா எடுத்துட முடியாது, அவருக்கு நான் ட்ரைன் பண்ணணும் சார். ஆனால் உடனே அங்கேருந்தே ஃபோன் போட்டாங்க, அது மாதிரி என்னோடய படங்கள்லாம் பார்க்க சொன்னாங்க. அவர் எல்லா படமும் பார்த்தாரு, பயங்கர ஹாப்பி ஆகிட்டார் அவர். ஸோ அப்போ நான் பாம்பேக்கு போயிட்டு சொன்னேன், நான் அவர்கிட்ட ஒரு மீட்டிங் ஃபஸ்ட் மீட்டிங்கில் உட்காந்து பேசணுன்னா நான் சொன்னேன், சார் எனக்கு ஒரு 10 days நீங்கள் ரிகல்சர் கண்டிப்பாக வரா மாதிரி இருக்கும் சார், வந்தால் இந்த ஃபைட்டு நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு. ஓகே மாஸ்டர்னு சொல்லிட்டு நான் ரிகல்சர் ஆரம்பித்தேன். நான் ஒரு 10 days ரிகல்சர் ஆரம்பித்தேன். என்னோடய ஃபைட்டர்ஸ் எல்லாம் வச்சு ரிகல்சர் பண்ணி அதை டேரக்டர்கிட்ட காட்டி கரெக்டாக இதுதான் பண்ண போகிறோன்றதோ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ரன்வீர் வந்தார். அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது காலையில் 12 o'clock வருவேன், ஈவினிங் 4 o'clock போய்டுவேன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் டே வந்தார். அப்புறம் செகண்ட் டே வந்து 11 o'clock வந்தார், அப்புறம் 9 o'clock வந்தார், ஈவினிங் 6 o'clock போனார். அப்புறம் பயங்கர பாண்டிங் ஆகிட்டார். இந்த ஆக்ஷன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவருக்கு அவ்வளோ சேஃப்டியாக நான் ஒர்க் பண்ணேன். அது ரொம்ப அவருக்கு பிடிச்சி போச்சு. ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து இவ்வளோ சேஃப்டியாகவும் இவ்வளோ ரிஸ்க்காக வாங்குறீங்க, நான் அவ்வளோ சேஃப்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆக்ஷனில் அவர் ஈடுபாடோடு பண்ணார். அதே தான் பாபி தியோலுக்கும் கிளைமேக்ஸ் போகும்போது ரெண்டுக்குமே எனக்கு சாங் கையில் கொடுத்துட்டாங்க. இதுவும் சாங் கையில் கொடுத்தாங்க. இது ஒரு பஞ்சாபி சாங்கு, பயங்கரம் பெப்பாக இருந்துச்சு. அதுக்கு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு பயங்கரம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஜாலியாக எடுத்துட்டேன், இல்லை சேலஞ்சால நல்லா எடுத்துட்டேன். ஆனால் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது 2 பேருமே அப்பா சாங்கை போட்டு ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கணும், ரொம்ப மெலோடி சாங்காக இருக்குது, பாசம் பயங்கரமாக இருக்குது. இதில் எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது? நான் ஒரு ஸ்பாட் எடிட்டரை கூப்பிட்டு போய் நான் ஒரு கம்போஸ் பண்ணி காட்டினோம், அவருக்கு செட் ஆகலை. மாஸ்டர் நம்ம பண்ணுறதுக்கு வந்து லிங்க் இல்லையே மாஸ்டர். அதுக்கப்புறம் உட்காந்து ஏன் இது ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது நம்மளுக்கு, பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணதால் தான் அது இன்னும் மிகப்பெரிய வெற்றியாக எனக்கு கிடச்சிது. ஸோ இப்படி தான் எனக்கு அனிமல் கிடச்சி. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி தெலுங்குலேயும் எல்லா இடத்துலையும் எல்லா லாங்குவேஜிலும் நான் பண்ணுறேன்னா அது அனிமல் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு பெருமை. இப்போது என்ன சார் அந்த பஞ்சபூதம் என்ன சார்? ஏன்னா உங்களுடைய திங்கிங் ப்ராசஸே ரொம்ப ஒரு தனித்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஒரு 360 டிகிரி ஹம்மர் காரில் இருக்கிறது மொத்தமாக டிஸ்மேண்டில் பண்ணி மேலேருந்து ஒரு கேமராவை வச்சு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சபூதத்துலேயும் போயிட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸை என்ன ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இதுக்கெல்லாம் சிந்தனை எங்கேருந்து வருது? நீங்கள் எதாவது புக்ஸ்லேருந்து எடுக்கிறீங்களா, இல்லை சிந்திப்பீங்களா? இதுக்குன்னு தனியாக யாராவது உங்களோட சேர்ந்தவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? எப்படி இந்த எவல்யூஷன் நடக்குது? இல்லை அப்படி இல்லை சார். கதை சொல்லும் போதே எனக்கு ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கும். இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். சில நேரத்தில் கதை போயிட்டு இருக்கும்போதே என்னோடய தாட் எங்கேயோ போய்ட்டு திருப்பி நான் சார் ஒரு விஷயம் சார் திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா நான் அங்கே சொல்லும் போதே நான் ஹெலிகாப்டரோட ஃபாலிங்கு ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் பண்ணார், இங்கேருந்து தண்ணியில் குதிச்சார், இங்கே போட்டு, இங்கே ரோப் ஒர்க்கு, அந்த ஒர்க்கு, இப்படி மைண்டில் அந்த ஆக்ஷன் நல்லா இருக்குது, இந்த ஆக்ஷன் இப்படி அப்படின்ற மாதிரி அப்புறம் திருப்பி ரிப்பீட் சாரி ஒரு திருப்பி வருவேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு தவறான ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது. அதை வந்து இல்லாமல் நம்ம கதை சொல்லும் போதே ஒரு கதை கேட்டதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து உட்காந்தோ, என் ஆஃபீஸில் உட்காந்தோ, என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு இப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, நான் இப்படி ஒரு ஐடியாவில் இருக்கேன், இப்படி பண்ண போகிறேன், ஸோ இதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லி நான் பேசுவேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, எனக்கு கோலி சோடாவில் என்னோட விஜய் மில்டன் முதல் எனக்கு சொல்லிக் கொடுத்து ரிகல்சர்ன்ற ஒரு விஷயம், அதுதான் என்னோட பெரிய சக்ஸஸாக நான் கருதுகிறேன். ஏன்னா படத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபைட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 6 நாள் போயிட்டு ஒரு 15 நாள் 12 நாள் ஒரு ஃபைட் எடுக்கும்போது இந்த ப்ரொடக்ஷன் செலவு எல்லாமே காசு, ஆர்டிஸ்டோட டேட்ஸ் எல்லாமே லாக் ஆகி பெரிய ப்ரொடக்ஷனில் பெரிய பட்ஜெட்டில் வந்து நிற்கும் அவங்களுக்கு. அது பெரிய கஷ்டமாக இருக்கும். இதுன்னா அப்படி கிடையாது. நான் ஒரு ஃப்ளோரில் ஃபைட்டர்ஸை கூப்பிட்டு போயிடுவேன். நானே என்னோடய கேமரா டிபார்ட்மெண்ட்டு, நானே என்னோடய எடிட்டிங் செட்டப் வச்சுருக்கேன். அதை கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு நானே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நான் ஃபைட்டர்ஸை வச்சு எடிட் பண்ணி அந்த ஃபுட்டேஜை வந்து டைரக்டர் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவர் கரெக்ஷன் சொல்லும் போது ஒரு 4 நாள் ரிகல்சர் பண்ணேன்னா 5ஆவது நாள் அவர் கரெக்ஷன் சொல்லிட்டு 5ஆவது நாள் திருப்பி ரிகல்சர் பண்ணி அவர் எது வேணான்னாரு, எது பிடிச்சதுன்னா அதை வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கேமராமேனை கூப்பிடுவேன், இந்த கேமரா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் ப்ரிப்பேர் ஆகிடுவேன். ஸோ ஸ்பாட்டுக்கு நான் வரும்போது என்ன கேமரா ஃபஸ்ட் டேல யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி லைட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், எல்லாமே நான் டிசைட் பண்ணிப்பேன். இப்போ ஒன்றாவது நாள் இப்படி இருக்கும், 2-3 days அப்படின்னு யோசிப்பேன். ஸோ ஒரு 10 நாள் எடுக்கிற ஃபைட்டு 6 நாளில் ப்ரொடியூசருக்கு முடிச்சு கொடுக்கும்போது ஒரு 250 பேர் 300 பேர் வேலை செய்கிற இடத்துல 300 பேருடைய வேலையை 300 பேருடைய பெரிய செட்டப்பில் இருக்கிற காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு நான் கம்மி பண்ணதால் ப்ரொடக்ஷன் என்ன ரொம்ப சந்தோஷமாக கூட ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் நீங்க செட் வரும்போது வந்துட்டு நீங்க ஒரு 10 நாள்ல முடிக்க வேண்டியது, தட் இஸ் 10 நாளுக்கு பிளான் போட்டது வந்து நீங்க ஒரு 7 நாள் 6 நாள் முடிக்கிறீங்கன்ட்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி டாக். அதோடைய ப்ராசஸ் வந்து இந்த பேப்பர் இதுதான் விஜய் மில்டன் நானும் கோலி சோடாவில் சின்ன பசங்களை வச்சு ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று ட்ரை பண்ணோம். அதுதான் அந்த கோலி சோடா அந்த மார்க்கெட் ஃபைட்டு. அதுக்கப்புறம் எல்லா ஆக்ஷனும் இது ஒரு ப்ராசஸ் நல்லா இருக்கு,
இது வந்து ப்ரொடியூசருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லாருக்குமே கம்ஃபர்ட்டாக இருக்குது. இது பண்ணால் நல்லாயிருக்கும் தான் நான் என்னோடய எல்லா வெற்றி படங்களும் அனிமல்லேருந்து இன்ன வரைக்கும் குட் பேட் அக்லி வரைக்கும் விடாமுயற்சியாக இருக்குது. எல்லாமே இன்றைக்கி பேசப்படுற ஆக்ஷனாக இருக்குன்னா நான் ரிகல்சர் பண்ணி அந்த ஆக்ஷனை வந்து யாரும் பண்ணாத ஒரு புதுசான விஷயத்தை கொண்டு வருவேன் அதில். அப்போ எனக்கு அந்த ஃப்ரீடம் எனக்கெல்லாம் எனக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கும்போது அது வந்து தேட்டரில் இன்றைக்கி பார்த்து புதுசாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ நைஸ் சார். சார் இப்போ சூர்யா சார் வந்துட்டு கங்குவா படம் பண்ணும்போது வந்து இந்த ரோப் வந்து கட் ஆகிட்டு கீழே விழுது. அதுக்கப்புறம் சூர்யா சார் அது லைட்டாக அதில் நூல் அடைவில் வந்து எஸ்கேப் ஆகிருக்காரு. அது வந்து ஒரு சர்ச் தட் இஸ் ஒரு டாக் போயிட்டு இருந்தது இந்த மாதிரி நடந்ததுன்ட்டு. அது நீங்கள் நேரில் இருந்து அந்த பார்த்துருக்கீங்க, அது என்ன நடந்துச்சு சார்? கேமரா வந்து ரோப் கேமராவில் ஒரு 200 அடி புல் பேக்கில் நம்ம கேமரா இருக்கும். சார் ஃபேஸ்லேருந்து கங்குவான்னு கத்துவார், அப்படியே விருமாச்சின்னு கட்டுவார். அது கேமரா பேக் போயிட்டே இருக்கணும். போனால் அந்த ஃபுல்லாக பேக்ரவுண்டில் அந்த கார்டோட ஃபுல் லென்த்தி கிடைக்கும் எங்களுக்குன்னு ஒரு ஷார்ட்டு செட்டில் ரெடி பண்ணிட்டோம். ஸோ சார் ஃபேஸ்லேருந்து இருட்டு, ஃபுல் இருட்டு, சார் கையில் ஒரு பந்தம் தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து ரோல் கேமரான்னு சொல்லும் போது சொல்லிட்டு ஆக்ஷன் சொன்னால் கேமரா அப்படியே பேக் வந்து அது டேரக்டர் தான் எடுக்கிறாரு. சும்மா நான் இருந்தேன் நான் ஸ்பாட்டில். கொஞ்சம் தூரம் பேக்கில் வந்துட்டே இருந்த கேமரா ஒரு டப்புன்னு ஒரு சவுண்டு கிடச்சி. எங்கள் மானிட்டரை தாண்டி ஒரு 100 அடி இருக்கும். எங்கள் 100 அடி தாண்டி 100 அடி போகணும். நாங்கள் உட்காந்துருக்கோம். எங்களை தாண்டி போகும்போது டப்புன்னு சவுண்டு கட்டு நானும் கேமராமேன் பார்த்தோன்னே ரோப் கேமரா கட்டாயி எவ்வளோ ஸ்பீடு போயினா டவுன்லேருந்து அப் போகுது. உங்களுக்கு என்ன ஃபோர்ஸில் ஒரு சின்ன கல்லை எடுத்து மாடியில் வந்து ஒரு யாராவது போகும்போது தலையில் போட்டிங்கன்னா கல் இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். ஆனால் அது வர பவர் எவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு 75 kg இருக்க ஒரு செட்டப்பு. நீங்கள் கட் ஆச்சுன்னா அது கண்ட்ரோலே இல்லை. எல்லாம் ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்லாம் போயிடுச்சு அவங்க கையில். அவன் கத்துறான், நான் கத்துறேன், கேமராமேன் கத்துறோம், எல்லாம் கத்த கரெக்டாக இருந்துச்சு. டைலாக் பேசிட்டு நாங்கள் கத்தணும் கட்டுன்னு நினச்சிட்டாரு சார். கட்டுன்னு சொன்ன பந்தத்தை கீழே இருக்க பாலாஜி, யுவராஜ் எல்லாம் இருக்காங்க, விஷ்ணு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவார். அப்படி திரும்பிட்டு வேறு எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் பயந்துருப்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு ஏன்னா இருட்டு, கேமராவும் ஃபுல் டார்க் பிளாக் தான் இருக்கும் எல்லாமே. அதில் ஒரு லைட் எதுவுமே இருக்காது. திடீர்னு திரும்பணும் அந்த ஸ்பாட் செகண்டில் அந்த கேமரா மூஞ்சி கிட்ட வந்துச்சு. ஏதோ ஒரு பயந்து சாதாரண நின்றுருந்தாலே மூஞ்சில் அடிச்சிருக்கும். ஒரு செகண்டில் அவர் ஒரு ஜிம்னாஸ்டிக் பிளேயருன்றதால உடனே கையில் ஹேண்டில் பண்ணார். அங்கேருந்து ஒரு 20 அடியிலேருந்து வால்ட் ஆகிட்டார். கீழே எல்லாம் ஃபைட்டர்ஸை நான் படுக்க வச்சுருக்கேன், ஜிம் பாய்ஸ்லாம் படுக்க வச்சுருக்கேன். அங்கேருந்து வால்ட் ஆனவர் அப்படியே வந்து இது கூட நான் எனக்கு இது எனக்கு பயப்படல. அந்த வால்ட்டாகி வரும்போது தலை கூத்துச்சின்னு நினச்சி, ஏன்னா இங்கே இருக்க விஷயம் இல்லை, பின்னாடி தலையோடு இப்படி போகிறாரு. ஸோ அந்த டூமுக்கு பின்னாடி தலை குத்தி தான் விழுந்துட்டாரோன்னு ஓடுறேன். அதுக்குள்ளேயும் ஃபைட்டர்ஸ்லாம் தூக்கிட்டாங்க. கரெக்டாக கிட்ட வந்து ஒரு ஃபைட்டர்ஸ் மேலே வந்து பாடியை கட் பண்ணிட்டார். அது ஜிம்னாஸ்டிக் பிளேயர் கொண்டு தான் அது கிடைக்கும். அது ஏன்னா தள்ளி விட்டிங்கன்னா இமீடியட்டாக ரோல் போட்டுருவாங்க. 20 அடியிலேருந்து அன்பேலன்ஸ் ஆகிட்டார். அன்பேலன்ஸ் ஆகி அப்படியே தலை கீழே வந்து கரெக்டாக சம்மர் மாதிரி பாடியில் போட்டு ரோல் போட்டு உட்காந்துட்டார். உட்காந்தா கையில் பெயின், இப்போ இடுப்பில் ஒரு சின்ன பெயின். எனக்கு ஒன்றும் அவ்வளோ நாங்கள்லாம் பதறி போயிட்டோம் ரொம்ப. சார் ரொம்ப இதாகிடுச்சு, ஒன்றும் அவ்வளோ ஷார்ட் ஓகே ஆச்சான்னு கேட்டார். ஷார்ட் ஓகே தான் சார், ஓகே தான் சார். ஆர்யா சிவா சார்லாம் வந்து ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெயினாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஏர் கிராக் இருக்குன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்தார். ஸோ இது ஒரு விபத்து தான். இது தவிர ரோப்புன்னா அவருக்கு நாங்கள் கட்டின ரோப்பு இல்லை, கேமரா ரோப்போட இது கட் ஆயிடுச்சு. நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்துட்டு சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் வந்துட்டு ஃபேவரெட். சுப்ரீம் சுந்தர் மாஸ்டருக்கு வந்துட்டு சூர்யா சார் ஃபேவரெட். எதுக்கு சார்? நான் பண்ண எல்லா நடிகரும் சரி என் மேலே ரொம்ப ஒரு ஏன்னா நான் நடந்துக்கிறது தான். இப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் அவங்களும் நம்மளுக்கு கொடுக்குற கண்ணாடி மாதிரி தான் வாழ்க்கை. நம்ம சிரித்தா அவங்களும் சிரிப்பாங்க, நம்ம கோவப்பட்டால் கோவப்படுவாங்க. அந்த மாதிரி என் வாழ்க்கையே நான் அந்த கண்ணாடி மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். எல்லார்கிட்டையும் நான் புன்னையாக இருப்பேன், எல்லார்கிட்டையும் வந்து கரெக்டாக வேலை செய்வேன். எனக்கு என்ன ஸ்பாட்டில் தேவையோ அவங்கக்கிட்ட வேலை வாங்கிப்பேன். அதே மாதிரி அவங்களுக்கு 100% சேஃப்டி கொடுப்பேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அவங்களால தான் நான் இருக்கேன். எந்த நடிகராக இருக்கட்டும், ஒரு சின்ன கேரக்டராக ஒரு கேரக்டர் வந்தால் கூட அவருக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது பண்ணுவேன், நான் சேஃப்டி கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அதே மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது ஆக்சிடெண்ட்டாக நடந்து முடிஞ்சிடும். ஸோ அது எங்கள் மீறி கடவுள் எங்களுக்கு பண்ணுற ஒரு இதாக இருக்கும். இந்த தர மேக்ஸிமம் ஒரு 200% நான் வந்து பயங்கர கேர் எடுத்துகிட்டு போனேன். அதனால் என்னவோ என்ன ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். சார் ரன்பீர் கபூர் ட்ரெயின் பண்ணுறது மூமெண்ட் எப்படி இருந்தது? அதான் சொன்னேன் நான் 12 மணிக்கு வந்து 4 மணிக்கு போகிற மனுஷனை 9 மணிக்கு டு 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணார்னா அவ்வளோ ஃபேவரட். ஆமாம், அவர் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எப்படி சார் மனுஷன் எப்படி ரன்பீர் கபூர்? பயங்கரம் பான் கோல் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா, பிறக்கும் போதே ஒரு கோல் ஸ்பூனில் பிறந்த ஒரு மனுஷன். அப்படி ஒரு ரிஷி கபூர் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்க மாட்டார். சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவர். அவரோட பேக் ஸ்டோரிலாம் கேட்டால் ரொம்ப இதாக இருக்கும்.
அவ்வளோ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, எதுவுமே இருக்காது தலையில், எந்த கர்வமும் இருக்காது. ஷூட்டிங் வந்து அவர் சாதாரண ஒரு ஹீரோ வந்த மாதிரி வருவார், சாதாரண வருவார். அவர் என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு ரிக்வஸ்ட் கேட்பார், மாஸ்டர் எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு 2 டைம்ஸ் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 2 வாட்டி 1/2 அன் ஹவர் ஷூட்டிங்கில் கேட்பார். அந்த 1/2 அன் ஹவரில் ஒரு காஃபி சாப்பிடுவார். அந்த காஃபி வந்து பெரிய ப்ராசஸ் இருக்கும். அந்த காஃபி சாப்பிட்டு வருவார், அவர் சொட்டிங் ஆகக்கூடாது கொஞ்சம். ஸோ அந்த 1/2 அன் ஹவர் தான் என்கிட்ட கேட்குற ரிக்வஸ்ட்டாக இருக்கும். 2 வாட்டி கேட்பார். காலையில் ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு ஒரு ஆமாம் ஒரு காஃபி குடிப்பார். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 o'clock கேட்டார்னா 4:30 வரைக்கும் ரிலாக்ஸாக இருப்பார். ஸோ அந்த 2 விஷயம் எனக்கு வந்து கேட்டுட்டு போவார். நான் சொன்னேன், சார் நீங்கள் என்ன சார் என்ன கேட்கணுமா, வெயிட் பண்ணுங்கன்னா போய் உட்காரு. இல்லைம்மா சார், அவர் ரொம்ப குரு பக்தின்னா அப்படி ஒரு குரு பக்தி அவர்கிட்ட. ஸோ கேட்டுட்டு தான் பர்மிஷன் இல்லாமல் போக மாட்டார். பொதுவாக எல்லா ஆக்டர்ஸ்க்கும் இந்த குரு பக்தி இருந்துகிட்டே இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். தட் இஸ் டாப் ஆக்டர்ஸ், டாப்பாக இருக்கிற எல்லா ஆக்டர்ஸும் வாழ்க்கையில் வளர்ந்த ரஜினிகாந்த் சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த குரு பக்தின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குன்ட்டு. அது எப்படி பார்க்குறீங்க மாஸ்டர்? அது இருக்கணுமா கண்டிப்பாக எல்லா மனுஷனுக்கும்? அது இருந்தால் தான் மேலே வருவாங்களா? அப்படி இல்லை சார். அதுக்கு உதாரணம் நான் ஒன்று சொல்கிறேன், எங்களோட குடும்பத்திலே சொல்கிறேன். அதாவது ஸ்டெண்ட்டுக்கு தந்தை ஸ்டெண்ட்டு சோமுன்னு எம்ஜிஆரால் புகழப்பட்ட ஒரு குடும்பம் நாங்கள். அவருக்கப்புறம் அவர் எம்ஜிஆர் கிட்டேருந்து விலகி வந்து சிவாஜி படங்கள், நிறைய படங்கள் எங்கள் தாத்தா பண்ண ஆரம்பித்தார். ஸோ எம்ஜிஆருக்கு அவர்கிட்டேருந்து எங்கள் தாத்தா கிட்டேருந்து போனவங்களாம் நிறைய பேர் ஆர்.என். நம்பியாராக இருக்கட்டும், நிறைய ஃபைட் மாஸ்டர்ஸ் அங்கே போய் உருவாகினாங்க. ஆனால் கடைசி காலத்தில் அவர் அவர்கிட்ட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே அவர் ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கல. ஆனால் எங்கள் தாத்தா கிட்ட கற்றுக்கிட்டேன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக எம்ஜிஆர் நகரில் ஸ்டெண்ட்டு சோமு தெருனே பேர் வச்சுருக்காரு. அப்போ அந்த குரு மரியாதை ஒரு சோறு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ புரட்சியாளர் எம்ஜிஆரை சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்துங்க, இப்போ ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், அவங்களோட குருநாதரை எவ்வளோ மதிப்பாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. ஒரு குரு வந்து வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் இருக்கும். குருவை மதிக்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. குரு மதிக்காதவங்க போகிற ஏணியை ஏறிட்டு தள்ளிட்டு போகிறவங்களாம் இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்கன்ற என்னோட கருத்து. நிறைய ஸ்டண்ட் ஃபைட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்டண்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஒரு வருடமும் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ்லாம் தட் இஸ் கலெக்ட் அவங்ககிட்டேருந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க. இது எத்தனை நாள் இன்னும் தொடரும்ன்ட்டு? ஏன்னா ஒரு ஆக்டர்ஸே முழுமையாக இதுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா, இல்லை கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து இது நடவடிக்கை ஏதாவது எடுக்கணுமா, இதில் இனிஷியேட்டிவ் பண்ணணுமா? நான் வந்து அதான் சொன்னேன், ஒரு விஷயத்தில் நான் பார்க்கும்போது இந்த இடத்துக்கு நான் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருப்பேன். அப்போ ஸ்டெண்ட் யூனியனில் நிறைய விஷயங்கள் நான் வந்து எலெக்ஷனில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தலைவராகணும், நான் தலைவரானால் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், யாரும் பண்ணாத விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போ சினிமாவில் வந்து பெரிய பிளவு இருந்துச்சு, நம்மளுக்கும் ஹைதராபாத்துக்கும் அப்படின்ற ஒரு பிளவு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ நான் வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு 2017 ஸ்டெண்ட் யூனியன் தலைவராக ஆனதுக்கப்புறம் எல்லா ஸ்டெண்ட் தலைவர்களையும் நான் வர வச்சு பேசி 50-50ன்ற ஒரு நல்ல அந்த ஊரில் போனால் நீ 50 ஃபைட்டர்ஸ் நான் 50 ஃபைட்டர்ஸ் போட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு யூனியனை சேர்த்து வச்சேன். அந்த பெருமை எனக்கு இருக்குது. அதனால் ஆமாம்மா, அது வந்து ரொம்ப பிரிவினை பண்ணி நிறைய சில பேரால் கான்ட்ரவர்சியெல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுட்டாங்க. அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா தலைவரும் நான் மீட் பண்ணி, நம்ம ஜென்ரேஷன் நம்மளோட முடிஞ்சிச்சு சார், நம்ம அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், நம்மளோட ஈக்குவெல்லாம் விட்டுருவோம், நம்மளுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வருது, நம்ம சண்டையில் அவங்களாம் கெட்டக்கூடாது, அவங்களோட லைஃப் கிடைக்கூடாது. நீங்கள் ஆந்திராலேருந்து வந்து எங்கள் படம் பண்ணுங்கள், நாங்கள் சென்னையிலேருந்து ஆந்திரா படம் பண்ணுறோம், நம்ம போய் பாம்பேயில் பண்ணுவோம், பாம்பே ஃபைட் மாஸ்டர்ஸ் இங்கே வந்து பண்ணணும், நம்மளுக்குள்ளேயே இது மாதிரி அடிச்சுக்கிட்டா அடுத்த ஜென்ரேஷன் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி எல்லோரும் காலில் விழாத குறணுமோ அவங்களுக்கெல்லாம் என்னோடய ஸ்பீச் பிடிச்சது எனக்கு. ஸோ நல்லா இருக்குது மாஸ்டர் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈகோவை விட்டு இறங்கி வந்தாங்க. நாங்கள்லாம் ஒற்றுமையாக கையெழுத்து போட்டு அந்த 50-50 கொண்டு வந்தேன் என்னோட இது. அப்புறம் ஒரு வருஷமும் யூனியன் தினமும் எங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ரெண்டாவது நான் யோசித்தேன், நம்ம யூனியனுக்கு ஒரு தினம்னு ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏப்ரல் அன்றைக்கி 17 யூனியன் தினமும் ஒன்று கொண்டு வந்தேன். யூனியன் தொடங்கப்பட்ட அந்த நாள் அதை கொண்டாடி இன்றைக்கி எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு வருஷம் யூனியன் தினம் நான் வந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்காக முதல்ல பிளட் டொனேஷன் கொடுத்தேன், அப்புறம் எல்லோரும் பாடி டொனேஷன் கொடுத்தேன், ஹை டொனேஷன் கொடுத்தோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் மரம் நட்டோம், ஒரு 5000 மரங்கள் நட்டேன். அந்த மாதிரி வருஷம் நான் இருந்து 3 வருஷமும் நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் யோசிக்கும் போது ஏன் நம்ம ஸ்டெண்ட் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் இருந்துச்சு. அஜித் சார், சூர்யா சார் வருஷம் 5 லட்ச ரூபா எங்களுக்கு கொடுப்பாரு. அதை நாங்கள் வச்சுட்டு குறிப்பிட்ட சில பேருக்கு தான் நாங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தோம். அது பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் நாங்கள் எடுக்கும் போது அது ஃபஸ்ட்டு வருஷம் 30 லட்ச ரூபா வந்துச்சு எனக்கு. 2வது வருஷம் அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அடிப்பட்டதால் நிறைய அந்த வருஷம் என்னோட பேடு இயர் மாதிரி ஆச்சு. நிறைய பேர் அடிப்பட்டாங்க, நிறைய பேர் இறந்தாங்க. அப்போது வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ஜூரிஸ் ஆனது எல்லாம் போய் பார்த்தா 2 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி பெரிய காஸ்ட் ஆஃப் அதனால
இமீடியட்டாக 30 லட்சம் இருந்த இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் 60 லட்ச ரூபா ஆயிடுச்சு. ஸோ எங்ககிட்ட அந்த ஃபண்டு இல்லை. ஸோ நாங்கள் போய் விஜய் சேதுபதி சார் போயிட்டு நீங்கள் ஆமாம் கேட்டுட்டு நான் இந்த வருஷம் 30 லட்சம் தரேன் சுந்தர், அடுத்த வருஷம் உனக்கு யார் கொடுப்பாருன்னு அந்த கேள்விக்கு பதிலே இல்லாமல் தலை குனிஞ்சிட்டு ஆமாம் சார் கரெக்டாக கேட்டிங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் நான் ஒரு இப்போ ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொண்டு ஒரு இன்சூரன்ஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த 25 லட்ச ரூபாவில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தேன். அது காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தொடர்ந்தது, இப்போ இறங்கிடுச்சு. இப்போ கவர்மெண்ட்டு நாங்கள் திருப்பி இந்த இன்டர்வியூ மூலமும் நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் எவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, அதெல்லாம் சினிமாவில் சிரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்குது, எல்லாமே ஒரு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, எல்லாம் கஷ்டப்படுறாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லலை. அதே மாரி ரொம்ப கஷ்டமாக வீரை கொடுத்து அது ஒரு பக்கம் தட் இஸ் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுற ராணுவம் வந்துட்டு பார்டரில் வீடுறாங்கன்னா சினிமாவில் ஹீரோகளை காப்பாற்றுற அந்த இது வந்துட்டு ஸ்டண்ட் அவங்க தான் மின் வச்சு அவங்க வீர பணையை வச்சு தான் அவங்களுக்கு அதுதான் அந்த ஒரு ஸ்டென்ட் கலைஞர்களுக்கு நீங்கள் வந்து அது கூட நீங்கள் கேட்டகரிக்கு வச்சுக்கலாம். ரொம்ப வசதியாக இருக்கவங்க இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்க ஸ்டென்ட் கலைஞர்களுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் எங்களை தூக்கி விட்டு அவங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கொடுத்ததுன்னா ஆமாம் இன்சூரன்ஸ் ஒண்டி போதும் எங்களுக்கு. நீங்கள் வீடு கட்டி கொடுக்க வேணாம், பெருசாக எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க வேணாம். அந்த வீட்டில் இருக்க அந்த மனைவிமார்களும் அந்த தாய்மார்களும் பசங்க வேலைக்கு போகிறான், புருஷன் வேலைக்கு போகிறான், வரும்போது எந்த அடியும் இல்லாமல் அப்படியே வந்தால் கூட கவர்மெண்ட் காப்பாற்றும்பா, யூனியன் காப்பாற்றும்பா, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ அது கவர்மெண்ட்டு நல்லபடியாக அதை பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்குலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் டைரக்டர் இல்லைன்னா ஸ்டண்ட் ஆக்டர் ஜாக்கி ஜான் சார் மாதிரி உடம்புல எங்கே பார்த்தாலும் நட்ஸ் அண்ட் போல்ஸாக இருக்கும்னு நம்ம கேள்விப்படுறது. அந்த மாதிரி நட்ஸ் அண்ட் போல்ஸ் உங்கள் வாழ்க்கையில் தட் இஸ் எங்கேயாவது ஏற்பட்டிருக்கா? அது அந்த முறைகள்லாம் எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க? எல்லா ஸ்டண்ட் நடிகர்களுக்கும் அடிப்படாமல் இருக்காது. சண்டையில் கீழே அதை சட்டையான்ற மாதிரி ஃபைட்டுக்கு போயிட்டு அடிப்படாமல் இருக்காது. பெருசாக நம்ம அதாவது ஒரு ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு ரொம்ப டூப் அதிகமாக போடுவாங்க, அவங்களுக்குலாம் இன்ஜுரிஸ் அதிகமாக இருக்கும். நான்லாம் என் ஹைட்டு வெயிட்டுக்கு முதல்ல க்ரௌடில் ஃபைட் பண்ணேன், அப்புறம் ஹைட் ஃபாலிங் என்ன பண்ண வைப்பாங்க, பைக் ஜம்ப் பண்ணேன், இப்படி தான் எல்லாமே பண்ணிருக்கும்போது திடீர்னு என்னை ராம மாஸ்டர் ஒரு வாட்டி கூப்பிட்டு முற்றுகைன்னு ஒரு தமிழில் ஒரு படம், அது வந்து இந்தியில் ஜந்தாகி அதாலத்துன்னு சொல்லிட்டு மிதுன் சக்கரவர்த்தி படம் பண்ணார். அந்த படத்தில் ஒரு 40 அடி 80 அடி கட் அவுட்டில் வந்து ராஜாஜி ஹாலில் வச்சுருக்காங்க. அதுலேருந்து ஒரு ஃபாலோயிங் வரணும், மிதுன் சார் டூப்புன்னாங்க. நான் ஹைட்டுக்கு டூப்பா, நம்ம டூப்பு தான் இருக்காருன்னு சொன்னோன்னா அவர் ஏதோ காரணத்துக்காக இன்றைக்கி வரலன்னா சரி லாங் தானே ஒரு 6 கேமரா வச்சு எடுக்கிறாங்க அதுதான்னு சொல்லிட்டு நான் மேலே போய் பண்ணேன். அந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கி எல்லாம் மறக்க முடியாது. அங்கேருந்து அந்த கட் அவுட்லேருந்து கீழே வந்து விழுந்து ஒரு 18 தையல் வாய் கிழிஞ்சு போய் 2 பக்கமும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதான் நான் இருக்கிற பெரிய இன்ஜுரிஸ் இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன ஃப்ராக்சர்ஸ், பைக் ஜம்ப் பண்ணி கையில் ஃப்ராக்சர் ஆச்சு, முட்டி ஃப்ராக்சர், அந்த மாதிரி போல்டு நெட்டு வச்சு அந்த அளவுக்கு பெரிய ஆக்ஷன் ஃபைட்டராக அப்போ இல்லை. பட் அந்த மாதிரி இன்னும் இருக்கிறாங்க. 90% எங்கிட்ட இருக்க ஃபைட்டர்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி இன்ஜுரிஸ் தான் ஆச்சு. பெரிய 18 தையல், ஒரு 10-15 கிளாஸ் உடைச்சா 5-6 தையல் இருக்கும் உடம்புல, அந்த மாதிரி தான் இருக்கும். வேறு போல் நெட்ஸ் இல்லை, எல்லாம் கிராக்கு அந்த மாதிரி இருக்கும். மாஸ்டர் இப்போ ஹாலிவுட்டில் பார்த்தோன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காங்க. எல்லா அதர் கண்ட்ரிஸ் தட் இஸ் அதர் வுட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்டுக்கு பாராக போகணுன்ட்டு நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுவரையுமே. அந்த மாதிரி நம்ம ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ணிட்டோமா? சார் நீங்கள் ஹாலிவுட் அந்த மாதிரி நம்ம நிறைய பேசி இன்றைக்கி இருக்கிற ஹாலிவுட் ஸ்டண்ட் டேரக்டர்னால் ரொம்ப அது நம்மளெல்லாம் மீறி கொஞ்சம் ஒரு பெரிய ரெஸ்பெக்டே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். அவங்களுக்கு கிடைச்ச இடத்துல அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய கற்றுக்க வேண்டிய இருக்குது. நம்மளுக்கு எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு அப்துல் கலாம் ஐயா, அவர் எங்கே படித்தார், எங்கே வந்து இருந்தார்? ஆமாம் சார், இல்லையா? அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எங்கே இருந்தோம் அந்த சேஃப்டி நம்ம மீட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக சார். இன்றைக்கி நான் இன்றைக்கி இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கேன். ஏன்னா அது அங்கே தயாரிக்கிறாங்க. அதே எக்யூப்மெண்ட்டை நான் இங்கே தயாரித்தா நாங்கள் இங்கே வாங்குவோம். ஸோ டைனாக்ஸ் சோப்பாக இருக்கட்டும், இந்த ஆர்னஸாக இருக்கட்டும், எல்லாமே இம்போர்ட்டடில் நாங்கள் வாங்கி அங்கேருந்து இப்போ நாங்கள் இறக்குமதி பண்ணி நாங்கள் வந்து இங்கே எல்லாருக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஒரு டெக்னாலஜியாக நம்ம வளரலையே தவிர அவங்களுக்கு நிகராக நம்ம இருக்கோம். நம்ம போய் அங்கே ஏதாவது ஹாலிவுட்டில் போய் நம்ம ஒரு ஒர்க் பண்ணோன்னா அவங்கள நம்ம பார்த்து பிரமிக்கிறாங்களே தவிர அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. டெக்னிக்கலாக பார்த்துட்டு எங்களெல்லாம் பார்த்து ஆன்சர் தான் வரும். வாட் மேன், எப்படி இப்படி ஒர்க் பண்ணுறீங்க, டைமிங்லாம் இவ்வளோ, நாங்கள் 8 hours தான் பண்ணுவேன், சேஃப்டி இது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணுவாங்க. நாங்கள் சேஃப்டி ஃபர்ஸ்ட் பார்ப்போம், பட் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒரு ஷார்ட்ஸை வந்து பண்ணுவோம். அவங்க அந்த நேரத்துலலாம் நம்மளை சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் வாங்குகிற காசு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும், உங்கள் குடும்பம் என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் சம்பாதிக்கிற காசை நீங்கள் சாப்பிட்ணும், உங்களுக்கு ஏதாவது டெத் ஆகி அந்த காசை வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் வறுமை தான் எங்களுடைய பெரிய இதுவே. இங்கே வந்து அங்கே
அங்கே இருக்கவங்கலாம் ஒரு காரில் எல்லா ஆக்ஷன் ஃபைட்டர்ஸே காரில் தான் வருவாங்க. அவங்களுக்கு வேறு வேறு பிஸ்னஸ் இருக்கும். ஒரு ஹாப்பியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு போவாங்க. அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இங்கே எப்படி கிடையாது. எங்களுக்கு அன்றாட வாழ்க்கை வந்து யூனியனுக்கு வந்துடணும், ஜிம்னாஸ்டிக்ஸ் போகணும், காலைல பீச்சுக்கு போகணும், வந்துட்டு மாஸ்டர்கிட்ட போயிட்டு ஒர்க் பண்ணணும். அன்றாடம் வாழ்க்கைக்காகவே உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது மற்ற விஷயங்கள் எங்களுக்கு பெருசாக ஃபோக்கஸ் கிடைக்காம போச்சு. ஸோ இன்னைக்கு இருக்க ஃபைட்டர்ஸ்லாம் ரொம்ப படித்து வராங்க, நல்லா பெரிய லெவலில் இருக்காங்க, நல்லா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்துட்டாங்க. ஆக்ஷன் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி வேறு லெவலில் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் அவங்க தரத்துக்கு 75% கூட இருக்கும்னு தான் நாங்கள் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பட்ஜெட்டு, நம்ம பட்ஜெட் என்னன்னு முதல்ல யோசிக்கணும். நம்ம 500 கோடி ரூபாயில் ஒரு படம் எடுக்கிறோன்னா அவன் 5000 கோடியில் ஒரு படம் எடுப்பான். அந்த 5000 கோடியை படத்தை பார்த்து ரெஃபரன்ஸாக நம்மகிட்ட கொடுப்பாங்க. ஸோ அது 500 கோடி ரூபா பட்ஜெட்டில் நான் சொல்கிறேன், பெரிய பட்ஜெட் ராஜமௌலி சார் படத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம 5 கோடி படம்லாம் எப்படி எடுப்போம் பாருங்கள், அதுக்கே அந்த ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் அதை மீறி அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு ஈக்குவலாக நம்ம ஆக்ஷன் எடுக்க வந்துருக்கோம் போது பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் தான் அது. கண்டிப்பாக. மாஸ்டர் லாஸ்ட்டாக எப்போ டைரக்ட் பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக சார். என்னோடய ஆசைகள் ஸ்டென்ட்டில் நிறைவேறினதுக்கு பிறகு நான் திருப்தி அடைஞ்சிட்டேன், இதுக்கு மேலே நான் ஆக்ஷனே எடுக்க மாட்டேன்டா, எல்லாமே பார்த்துட்டேன்னு எப்படின்னு நினைக்கிறேனோ அன்றைக்கி தான் நான் டைரக்ஷன் பண்ணுவேன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏன்னா எனக்கு பத்தாது, இன்னும் நான் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் எனக்கு மெயின் ஆக்ஷன் டைரக்டரில் நான் ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு தான் விரும்பிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 30 படங்கள் தட் இஸ் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் வந்துட்டு ஆக்ஷன் கொரியோகிராஃபி எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? மலையாளத்தில் வரதன் சொல்லிட்டு ஒரு படம், ஃபகத் ஃபாசில் படம். அது வந்து என்னை வந்து ஒரு ஸ்டெப்னி மாதிரி தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. ஒரு 2 நாள் அவரை பார்ப்போம், அவர் ஒர்க்கை பார்த்துட்டு முழு படம் தருவோம்னாங்க. அந்த கேள்விப்பட்ட எனக்கு ரொம்ப ஃபெடாப் ஆகிடுச்சு. எனக்கு என்னடா ஒரு டெக்னீஷியன் நம்ம இவ்வளோ கற்றுக்கிட்டோம், என்ன பண்ணிடணும் அவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சிங்காக அந்த ஃபைட்டை நான் டேரக்டர் கூட உட்காந்து பண்ணேன். அவர் டேரக்டர் அதுக்கப்புறம் 28 நாள் ஷெட்யூலே போனாங்க. 28 நாள் தான் அந்த படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு போனேன் மூணாரில். அந்த ஃபைட்டே நான் 26 நாள் எடுத்தேன். அந்த ஆக்ஷனை 26 நாள் எடுத்தேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ப்ளே வந்துச்சு. அந்த ஒரு ஆக்ஷனுக்காக ஓடின படம்னு சொல்லிட்டு மலையாளத்தில் எனக்கு இன்னமும் வரதன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்கன்னா அது பெருசாக இன்றைக்கும் ஒரு சைனப்பில் இருக்கிறதால அந்த படம் எனக்கு ரொம்ப, ஏன்னா என்னோடய தன்னம்பிக்கைக்கு ஒரு படம் அது. நான் ஏன் முடியாது என்னால், இது ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் தான் பண்ணணுமா, நம்ம பண்ணால் இந்தியாவில் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன் அந்த தாட் நம்மளுக்கு வரல, ஏன் பண்ண முடியாது அப்படின்னு யோசித்து நானாக ஒரு எடுத்துக்கிட்டு பண்ண படம் அது. அந்த படம் ஐயப்பன் கோஷியமில் வந்துட்டு நீங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கீங்க. அந்த நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷம்தான். எல்லாருக்கும் கிடைக்காத விஷயம் அது. பெரிய விஷயம் என்னென்னா, நான் தலைவராக இருக்கும் போது அந்த நேஷ்னல் அவார்டு வந்து எங்களுக்கு அங்கீகாரமே இல்லை. அப்போ தான் நான் வந்து எங்களை நம்பி ரஜினி சார் டாக்டர் வந்து சௌந்தர்யா மேம் வந்து ஒரு சின்னதாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஆக்ஷனை பற்றி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ திலீப் சுப்ராயம் மாஸ்டர்கிட்ட வரும்போது நான் சொன்னேன், இது மாதிரி திலீப், இது மாதிரி நம்மளுக்கு ஒன்று அங்கீகாரம் கிடைக்கல, அது கொஞ்சம் சொல்லலாமான்னு. சொல்லுங்கள் மாஸ்டர்னு சொன்னேன் மேடம்கிட்ட. அப்படி அது வரைக்கும் நேஷ்னல் அவார்டே இல்லையா உங்களுக்குன்னாரு. இல்லை மேம், எங்களுக்கு நேஷ்னல் அவார்டு அங்கீகாரமே இல்லைன்னு. ஏன்னா கோலி சோடாக்கு எனக்கு கிடைக்க வேண்டியது. அங்கே பாரதிராஜா சார் அங்கே இருக்கார், இதில் இருக்கார் ஜூரியில். அப்போ எல்லாம் கேட்கும்போது படத்துக்கு ஒரு ஆக்ஷனுக்கு இருந்தால் ஆக்ஷன் கொடுத்துருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மில்டன் சார்கிட்ட சொல்கிறார். ஆக்ஷனுக்கு இங்கே இல்லைன்னு சொல்லும் போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு நேஷ்னல் அவார்டுக்கு போயிருக்க வேண்டிய படம் நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் கேட்டகரி இல்லைனால வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு நல்ல படங்களுக்கும் கிடைக்காம போயிடுச்சு இந்த படம். அப்போ நம்மளுக்கு அது ஒரு ஆதங்கமாக இருந்துச்சு. நான் தலைவரானதுக்கப்புறம் இது முதல்ல மேடம்கிட்ட அவங்க கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணாங்க, வெங்கையா நாயுடு அவங்கக்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்தாங்க. உடனே வெங்கையா நாயுடு இமீடியட்டாக பார்த்து, ஏன் கிடைக்க இது வரைக்கும் இல்லையா, இது வரைக்கும் இல்லை சார், அங்கீகாரம் இல்லை, ஏன்னு காரணம் கேட்டதுக்கு வன்முறையை வந்து ஊக்குவிக்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சார் ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே சார், அந்த மாதிரி நாங்கள்லாம் விளக்கம் கொடுத்தோம். எவ்வளோ பேர் அடிபட்டிருக்கோம், எவ்வளோ பேர் செத்துருக்கோம், நீங்கள் மகிழ்ச்சியாக ஒரு ஆக்ஷன் சூப்பர் கை தட்டுற ஒரு இதை வந்து நாங்கள் வீட்டில் உட்காந்து அழுதுருப்போம். என் புருஷன் காலை உடைச்சிருக்காரு, என் புருஷனுக்கு படுத்துட்டாரு, கோமாவில் இருக்காருன்ற மாதிரி நீங்கள் கை தட்டுற போது எங்கள் வீட்டில் அழுதுட்டு இருப்பாங்க சார். அப்படியெல்லாம் எங்கள் குடும்பம் நடந்திருக்கணும், அப்படியா நான் இமீடியட்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உடனே பாஸ் பண்ணது தான் அந்த நேஷ்னல் அவார்டு. முதல்ல பீட்டர் எனக்கு கிடச்சிது. அப்போ நான் நினச்சி கூட பார்க்கல அந்த அவார்டு எனக்கு வரும்ன்ட்டு. நான் வந்து எனக்கு அந்த என் யூனியனில் யாராவது ஒருத்தர் வாங்கணும், என் இந்தியாவில் யாராவது ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஒரு ப்ராட் மைண்டில் தான் பண்ணது தான் அது எனக்கு பீட்டர் வாங்கினாரு, அடுத்தது அன்பறிவு வாங்குறாங்க, கர்நாடகா மாஸ்டர் வாங்குறாரு, திருப்பி நான் வாங்குறேன், எனக்கே வருது அது திருப்பியும். அது எனக்கு உண்மையிலே ஆச்சரியம்தான்.
பட் நம்ம கடவுள் நம்ம எங்கேயுமே நீ இன்னொருத்தருக்கு செய்கிற உதவி உனக்கு வரும் அப்படின்ட்டு ஒரு கொடுத்தாருன்னு நான் நினச்சிக்கிறேன். அது அந்த படம் வந்து பேசப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக மாஸ்டர். ஆனுவல் படத்தில் வந்துட்டு நீங்கள் ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு வந்து நாமினேட் பண்ண வச்சுருக்கீங்க. அது எப்படி இருந்தது அந்த ஃபிலிம்ஃபேர் நாமினேஷன் போகிறது? அண்ட் பாலிவுட் படங்கள் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கும் மலையாளம் படங்களுக்கு என்ன வித்தியாசம் கண்டது? தட் இஸ் ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? பாலிவுட் படங்கள், மலையாள படங்கள், தமிழ் படங்கள் என்ன வித்தியாசம்? பட்ஜெட் தான் சார் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் டெடிகேஷனாக இருப்பாங்க, எல்லாரும் அவங்கவுங்க படத்துக்கான கரெக்டாக இருப்பாங்க. பட்ஜெட் தான் அந்த ஒரு லாங்குவேஜை நிர்ணயிக்குமே தவிர இருக்கும். மலையாளத்தை நான் தனியாக சொல்லணுன்னா, அவங்க வந்து ஒரு படத்துக்கு பட்ஜெட்டை மீறி இதுக்குள்ளே தான் படம் பண்ணணும், அந்த படத்தை இவ்வளோ ஆன் ஸ்க்ரீனில் என்ன வேணால் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு 20 கேரவனு அந்த இது ஆர்டிஸ்ட் இவங்க அது நிறைய வச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு சினிமாவுக்கு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பண்ணுற செலவை அவங்க ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. அது அவங்கக்கிட்ட இருக்க ஒரு நல்ல ஒரு குணமாக நான் நினைக்கிறேன். அது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஃபாலோ பண்ணால் இன்றைக்கி எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அவ்வளோ கொடுக்கும். நான் என்ன கேமரா கேட்குறேனோ, போல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? இந்தியாவில் இவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணுறோம், போல் கேமரா வெட்டி ஆக்ஷன் வந்து ஒரு மலையாள படத்தில் சொல்லும் போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது பாருங்கள். அங்கே எப்படி கொடுத்தாங்க அந்த சின்ன பட்ஜெட்டில், அவங்க ஆன் ஸ்க்ரீனுக்கு என்ன வேணால் தயாராக இருப்பாங்க. ஸோ அதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஸோ அதுதான் அந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றது எல்லாமே பட்ஜெட் தான் நிர்ணயிக்கும், எல்லாமே ஒரே லெவலில் தான் இருக்கும் படங்கள் தான்.